ஆயுர்வேத கொண்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து மெடிக்கல் காலேஜ் அனுப்பிட்டாங்க. மெடிக்கல் காலேஜில் 2020 அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டயத்தில் பாரத் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது டாக்டர் பிரிட்ஸு சார் தான் நான் பார்த்தேன். எனக்கு அவர் நல்லா தெரியும். இங்கே வந்தே குறித்து எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணார். அதுக்கடுத்து இடைக்கு வர சொல்லியிருந்தார். இடைக்கு வர சொல்லும்போது நான் அசால்ட்டாக வருவேன். பழையபடி ஒரு 4 வருஷம் கழித்து பழையபடி அந்த மாதிரி வந்துச்சு. பழையபடி நான் கம்பெனிலேருந்து ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டல் போனேன். ஜிஹெச்சி போகும்போது ஜிஹெச்சிலேருந்து வேறு மெடிக்கல் காலேஜ் அனுப்பிட்டாங்க. நாங்கள் மெடிக்கல் காலேஜ் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அப்படி செலவழிஞ்ச பைசாலாம் அப்படி இப்படின்னாங்க. நான் பைசாலாம் எதிர்பார்க்கல. நாங்கள் பாரத் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ட்டு எங்களுக்கு வண்டி கம்பெனி வண்டியெல்லாம் கொடுத்து உதவிச்சு. அதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் கம்பெனி வண்டி கொடுத்து எங்களுக்கு உதவிச்சு. பழையபடியும் அந்த டைம் வந்து நாங்கள் பாரத்தில் வந்து பழையபடியும் ஒரு பிக்ஸஸாக தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினார். அப்போ 2 டைம் அவர்கிட்ட பண்ணும்போது அவர் வந்து சொன்னார், இப்படி பழையபடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் அது சார்ந்து அவர் நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரேடியாக நல்ல குணமாயிடும். மீண்டும் உங்களுக்கு செலவு தான். நீங்கள் சர்ஜரி பண்ணும்போது செலவு போகாத தான் ஆனால் அதுக்கடுத்து உங்களுக்கு செலவு பண்ணுறது உடம்பு நல்லா இருக்குன்னு. அதுக்கடுத்து இப்போ நான் பழையபடி ஹரிசுந்தர் சார் அவரை வந்து பார்த்ததுக்கு ஆப்ஷன்லாம் பண்ணி நினைவு பண்ணுறாரு. இது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி முடியாதவங்க கடவுள் இந்த ஆஸ்பத்திரி நம்பி வரலாம்.